சரி, இந்த மாதிரி ஆர்கானிக் கேள்வி கேட்கக்குள்ள எப்படி நாங்க விடைக்கு போறது? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி ஆர்கானிக் செம்மலேஸ் இந்த தேரி கொஞ்சம் கவனி. இந்த கேள்வி கவனிங்களே. முதல் நீர் எண்ணெய் யோசிச்ச தாக்கங்களை பத்தி ஆர்கானிக்ல யோசிக்கிறது யாரோட தாக்கும்? ஏன்னா இப்ப எண்ணெய் யோசிச்சுங்கிறது ஒரு காரம், ஆர்கானிக்லோட அமில கூட்டங்களோட தாக்கும், அவ்வளவுதான். சிம்பிள் தானே. ஆர்கானிக்ல அமில இயல்பை கொண்டுள்ள சேர்வைகள், ஆர்கானிக் அமில இயல்பை வெளிக்காட்டக்கூடிய சேர்வைகள், ஆக்சிஜன் கொண்ட சேர்வைகள் தான் அமில இயல்பை வெளிக்காட்டும். எல்லாத்தையும் பத்தி யோசிக்க தேவையில்லை. ஹைட்ரோ கார்பன் யோசிக்க தேவையில்லை. ஹைட்ரோ கார்பன்ல ஒன்னு இருக்காரு அமிலத்தை வெளிக்காட்டுறவர் யாரு? அட்கின். சாரி அட்கைன் முடிவு அட்கைன் இருக்கா? ட்ரிபிள் பாண்டோட ஸ்ட்ரைட்டா ஹைட்ரஜன் இணைஞ்சவர் என்ன செய்வாரு? சோடியம் உடனோட இதா இல்லையா? அவங்க எங்களுக்கு அமில இயல்பை காட்டுற ஒரு ஹைட்ரோ கார்பன். ரைட். வேறு நான் பொதுவாக அமில இயல்பை காட்டுற சேதன சேர்வைகளை பத்தி கதைக்கிறேன். அடுத்து ஆக்சிஜன் கெமிஸ்ட்ரிக்கு தான் வேற யாரும் இல்ல. ஆல்கஹால் அமில இயல்பை காட்டுமா? காட்டும், சுகர். ஃபீனால் காட்டும். ஆல்கஹால்ங்கிறது அலிஃபெட்ரிக் ஆல்கஹால், அது ஃபீனால்ங்கிறது அரோமேட்ரிக் ஆல்கஹால், அவ்வளவுதான். வேற வேற யாரு? கார்பாக்சிலிக் அமிலங்கள் அவங்க சும்மாவே அமிலங்கள் தான் பேர்ல, சரிதானே? வேற எஸ்தர்கள் இல்ல, ஆக்சிஜன் கொண்டு சேர்வை தானே. அது ஒண்ணு எஸ்தர்கள் இல்ல, காட்டாது. நடுலையானவங்க. அல்டிஹைட் கீட்டோன்கள் காட்டாது, அல்டிஹைட் கீட்டோன் காட்டாது. ஆனா அல்பா ஹைட்ரஜன் இருந்தா காட்டும். நினைவு இருக்கா? அல்பா ஹைட்ரஜன் இருக்குது, அமில இயல்பு காட்டும். அது ஸ்பெசிபிக் தாக்கம். அதுக்குல அந்த அமில இயல்புடைய சேர்வையில ஆர்கானிக்ல பிரிக்கக்குள்ள எப்படி எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத எத்தனை தியரி கிடைக்குது. இந்த டிஸ்கஷன் தான் சக்சஸ் ஆன டிஸ்கஷன் நம்மளுக்கு. ரைட். முதலாவது ஒரு கேள்வியை செய்யக்குள்ள நம்ம அழகா உள்ள தியரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கணும். அழகா கவனிங்க, இங்க பாடத்தை கவனிங்க, சொல்ற பாயிண்ட்ஸை கவனிங்க தயவு செஞ்சு. அப்பதான் சப்ஜெக்ட் விளங்கும். ஒரு எம்சிக்கு ஒழுங்கா விளங்கப்படுத்தக்குள்ள அடுத்த எம்சிக்கு வரக்குள்ள எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு. ஸோ அதே சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க குறுமையை கவனிச்சா மட்டும்தான் இதெல்லாம் விளங்கும். இல்லாட்டத்தனமா இருக்காது இல்ல. இந்த ஒரு 4-5 மாசம் தான் எக்ஸாமுக்கு. ரைட். இப்படி ஒரு கேள்வி வந்து முதல்ல என்ன செய்யறது? நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட். இப்ப நான் அமில இயல்புடைய சேர்வைகளை பத்தி கஷ்டம். இப்போ ஆர்கானிக்ல 3 காரங்கள் எடுக்கிறது நாங்க தாக்கத்துக்கு. யார் யார்? சோடியம் எடுக்கிறது, சோடியம் ஹைட்ரோக்சைடு எடுக்கிறது, சோடியம் கார்பனேட் எடுக்கிறது, சோடியம் பைகார்பனேட் எடுக்கிறது. விளங்குச்சா? இவ்வளவுதான். அப்ப அதுல ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு தந்திருக்காங்க. யார் தந்திருக்காங்க? சோடியம் ஹைட்ரோக்சைடு தந்திருக்காங்க. இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு நாங்க கொடுத்தா இந்த சேர்வைகள் யாரோட தாக்கும்? இப்ப எங்களுக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். என்ன நாங்க எத்தனையோ சேர்வைகள் பத்தி காசோம். என்னென்ன சொல்லுங்க சேர்வைகள்? முடிவு அட்கைன். யார் எங்களுக்கு? முடிவு அட்கைன்ங்கிறது ஒரு சேர்வை. யார் முடிவு அட்கைன்? இந்த இப்படி ஒரு சேர்வை. அதே மாதிரி ஆல்கஹால் ஒரு சேர்வை. யார் எங்களுக்கு? ROH. வேற ஃபீனால் யார்? அரோமேட்ரிக் ஆல்கஹால். எங்க வேணாலும் OH வரலாம் தானே. ரைட். வேற ரைட். கார்பாக்சிலிக் அமிலம் நாங்க நிறைய வகையில் எழுதுவோம். இங்கே RCOOH எழுதுவோம், அல்லது RCOPH எழுதுவோம், அல்லது கட்டமைப்பு கொஞ்சம் விரிச்சு காட்டி RC டபுள் பாண்ட் ஆக்சிஜன் OH எழுதுறது வளமை. சரிதானே? வேற சேர்வைகள் வேற. ரைட். அல்டிஹைட் கீட்டோன்ல நம்ம அல்பா ஹைட்ரஜன் உடைய ஒரு அல்டிஹைட் கீட்டோன்கள் எழுதுவோமே. CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3 அசிட்டேன் ஒன்று. அசிட்டல்டிஹைட் ஒன்று. CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அசிட்டல்டிஹைட் ஒன்று. சரியா? சும்மா சாதாரணமா எழுதிருக்க சேர்வைகள். இப்ப NaOH யாரு தாக்கும்? இதான விஷயம். NaOH கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். சில அமில இப்ப எஸ்டர்லாம் எழுதல, எஸ்டர்கள் நாங்க எழுதல. வேற ஏதாச்சும் மிஸ் ஆகுது? ஆக்சிஜனுடைய சேர்வைகள்
இல்லை ஈதர். ஈதர் பத்தி நாங்க பெருசா படிக்கிறது இல்லை, டிகிரியில தான் ஈதர் தாக்கங்கள் இருக்கு. ஆர்கானிக்ல ஈதர் தாக்கங்கள் இருக்கான்னு எங்க டிகிரியில ஒன்னே ஒண்ணுதான் ஈதர் பத்தி விளங்கினோம் எங்களுக்கு. வில்லியம்சனின் ஈதர் தொகுப்புன்னு சொல்லி ஈதரோட தொகுப்பு மட்டும் தான் நம்ம விளங்கினோம், வேற ஒன்றும் இல்லை. அட்காக்சைடு அயன்களோட அட்கல் ஹைரைடு போட்டா வரது. சரி கவனிங்க. இப்ப NaOH உடைய அர்த்தம் NaOH பத்தி கேள்வி இதை விடுங்க தியரி செட் பண்ணிக்கோ. NaOH தானே கேள்வி, NaOH தானே கேள்வி. ஐதரோ கார்பன் எதுவுமே NaOH தாக்காது. முடிவெட்கனுக்கு அமில இயல்பு இருக்கலாம், ஆனா சோடியம் ஹைட்ராக்சைடு கார வலிமை பத்தாது. அதை உடைக்க யார் வேணும்? சோடியம் வேணும். அதை விட ஒரு கார வலிமை கூட, சோடியம் ஹைட்ராக்சைடு விட சோடியம் கார வலிமை கூட. சோடியம் தேவை. முடிவெட்கின் தாக்காது, வெறும் தாக்காது. யாரோட? சோடியம் ஹைட்ராக்சைடு. அல்கஹால் தாக்காது. தெரியும், தெரியும். தெரியாட்டி இந்த தியரி ஞாபகம் வச்சுங்க, போயிட்டு எடுத்து பாருங்க. இப்ப சொல்ற விஷயங்களை பாஸ் பேப்பர் மூலம் இந்த தாக்கமா, அல்கஹாலுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் தாக்கமா எடுத்து பாருங்க, வாசிங்க. கேள்வி மூலம் படிங்க, கேள்வி மூலம் வாசிச்சுங்க. ஃபீனால் கண்டிப்பா தாக்கும். ஃபீனால் பிரதியிடப்பட்ட ஃபீனால்கள் நிறைய இருக்கு. NaOH மட்டும் கதைக்கிறேங்க, ரொம்ப நான் எடுக்கிறேன். Na2CO3 NaHO3 பத்தி காய்க்கல, NaOH மட்டும் காய்க்கிறோம். கார்பாக்சிலிக் அமிலம் கண்டிப்பா தாக்கும். அப்ப இவங்க தாக்கும், இது தாக்கும். என்னது என்ன தாக்கும்? அல்டோலுக்கும் சரியா இல்லையா? தாக்கும். NaOH தாக்கும். பாத்தீங்களா? இந்த MCQல இல்லாத எப்படி தீர்வு செட் பண்ணி எடுத்தோம்னு சொல்லி விலங்கு தானே சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேங்க, இப்படி ஒரு ஆர்கானிக் கேள்வி செய்யக்குள்ள முதலாவது சோதனை பொருள் யாரு, தொழிற்படு கூட்டம் யாரு, சோதனை பொருளுக்கும் தொழிற்படு கூட்டத்துக்கும் தாக்கம் இருக்கா இல்லைங்கிற தீரி கண்டிப்பா விளங்கி இருக்கணும் நம்மளுக்கு. அது ஒரு தடவை கொப்பில எழுதி கொப்பிய வாச விளங்காது. இந்த மாதிரி கேள்விகள் செஞ்சு அங்கிட்ட இங்கிட்ட மிக்ஸ் பண்ணி செஞ்சு திருப்பி கொப்பி எடுத்து பார்த்து அப்படித்தான் மெமரி பவரை கூட்டிக்கிறது. சும்மா மெமரி பவர் உருவாகாது மனுஷனுக்கு. கிளியர்? அப்ப எனக்கு சொல்லுங்க, இவங்க யார்? அப்ப யாருங்கிறது தெரியணுமே நம்மளுக்கு. இவர் யாரு? CO2H. இந்த இப்படி எழுதுனா நிறைய பேருக்கு குழப்பம், நம்ம குழப்ப மாட்டோம். இந்த இவர் கார்பாக்சிலிக் அமிலம், இது இந்த பகுதி யார் எங்களுக்கு? கார்பாக்சிலிக் அமிலம். அப்ப நம்ம அதை எழுதணும். இப்ப இதெல்லாம் எழுதுறது விளக்கங்களுக்கு, ஏன்னா சும்மா செய்யறது ஒரு நிமிஷம் போதும் இந்த MCQ எங்களுக்கு. இந்த கூட்டம் யாரு? நேரடியா OH அரோமேட்ரிக் தொகுதிக்கு இணைஞ்சிருக்காரு. அரோமெட்ரிக் கார்பன், இந்த கார்பன் அரோமெட்ரிக் கார்பன். அரோமெட்ரிக் கார்பனுக்கு நேரடியா இணைஞ்சா இவர் ஃபீனால். சரியா இல்லையா? இங்கே OH ஒண்ணுதான் இருக்கு, அந்த OH இணைஞ்சிருது. அரோமெட்ரிக் இல்ல, அரோமெட்ரிக் கார்பனுக்கு பென்சீன் கார்பன் தான் சொல்றேன் அரோமெட்ரிக் கார்பன். அந்த கார்பனுக்கு இன்னொரு கார்பன் அந்த கார்பனுக்கு தான் OH இணைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கார்பன் நாங்க சொல்றது பென்சைலிக் கார்பன், பென்சைலிக் பொசிஷன், பென்சைலிக் தானம் அப்படின்னு சொல்றது. அப்ப பென்சைலிக் கார்பனுக்கு ஒரு OH இணைஞ்சிருக்காரு, பிரச்சனை இல்ல. இது ஒரு சாதாரண ஆல்கஹால் ஒண்ணு. இவர் யாரு? சாதாரண ஆல்கஹால் ஒண்ணு. இப்ப சொல்லுங்க, NaOH யார் தாக்குமீங்க? யார் தாக்கும்? சரி, முதலாவது கார்பாக்சிலிக் ஆசிட் தாக்குமா தாக்காடா? NaOH அமிலம் தானேடா. கார்பாக்சிலிக் ஆசிட் சும்மாவே தாக்கும். அப்ப இது தாக்கும், விளங்கிட்டாச்சு. ஃபீனால் தாக்குமா இல்லையா? ஃபீனால் கண்டிப்பா தாக்கும், விளங்கிட்டாச்சு. ஆல்கஹால் தாக்குமா? ஆல்கஹால் தாக்காது. இப்ப விடையை பார்த்து வெட்டி விட்டு தான் இருக்கு, விளங்கிச்சா? இப்ப விடையை பாருங்க பாப்போம். என்ன விட? விடையை எழுத போல பாருங்க. என்ன விட? ரெண்டாவது தான் ஆன்சர். எப்படி விட வேற எங்களுக்கு? பேப்பர் கையில் எடுத்துக்கங்க எல்லாருமே. என்ன ஆன்சர் எங்களுக்கு? CO2 மைனஸ் Na பிளஸ். என்ன தாக்கம்? அமிலகார தாக்கம். ஒரு நீரும் உப்பும் இலைவாகும். அந்த உப்பு தான் இது இங்க உள்ளது. இதுவும் அதே மாதிரி தான். H பிளஸ் எடுத்துட்டு பீனாக்சைடு அயன் உருவாகும் எங்களுக்கு இந்த இடத்துல. ஆனா இது தாக்குமா? இவர ஆல்கஹால்ங்கிறத நம்ம விளங்கிட்டோம், விளங்குதா தீரி நான். அப்ப NaOH தாக்காத சில சேதன சேர்வுகளை கேட்டகரைஸ் பண்ணி எழுதுங்க டக்குன்னு. அமில சேர்வுகளை பத்தி, அமிலத்துல தாக்காதது, ஆர்கானிக்ல அமில இயல்பு காட்டுற சேர்வைகள்ல NaOH தாக்காதது யாரு? ஒண்ணு முடிவெட்கைன்னு, அடுத்தது ஆல்கஹால். சரியா இல்ல? வேற எதுவும் இல்ல. இது ரெண்டு தான். ஆமா இல்ல? பாருங்க தீரை லேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்ப அடுத்த நேரம் சில நேரம் உங்களுக்கு இருக்கு முடிவெட்கை. நம்ம பேப்பர் கிளாஸ் எழுதக்குள்ள இதை வெட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னொரு முடிவெட்கை போடலாம். இந்த மாடலுக்கு உருவாக்குனா நான் சில நேரம் சொல்லுவேன் பேப்பர் கிளாஸ்ல, 2019 பேப்பர் நல்லா பாருங்க, 2023 பேப்பர் பாருங்க. சில நேரம் சொல்லுவேன் இந்த 2008 பேப்பர் பாருங்கன்னு. சில பேப்பர் கிளாஸ் அப்படி உருவாக்குறது தேவை கருதியே கடந்த கால பேப்பர்ஸ் எப்படி இந்த கேள்வி இன்னொரு ரொட்டேட் ஆகலாங்கிற அமைப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க தர ஒரு கெஸிங் ஒன்று தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம். இது கிளியரா? இது விளங்குனுச்சா? சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் விளங்குனுச்சா? அப்ப எழுதிக்கத்தான் இருக்கேன்னா பாருங்க. அப்ப டக்குன்னு இதை எழுதிக்க பாப்போம்.
ஒரு சின்ன ஒரு நிமிஷம் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் இந்த பேப்பர் கிளாஸ் கோப்பியையும் பாஸ் பேப்பர் கிளாஸ் கோப்பியையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியேனா அதுக்கு தனி கோப்பின்னு வச்சிருக்க சொன்னது என்ன கோப்பி ஆர்கானிக்னு அடிச்சாச்சு இப்படி கோப்பியில எடுத்து ஆர்கானிக்னு அடிச்சாச்சு இன்னைக்கு 2019 டிஸ்கஷனா ஆர்கானிக் அவ்வளவுதான் அதில் எழுதியாச்சு இப்போ நாளைக்கு பேப்பர் கிளாஸ் 1 MCQவா டிஸ்கஷன் எழுதுவீங்க என்னோட சேர்ந்து திருப்பி நீங்க வீட்டில் போயிட்டு என்ன செய்வீங்க அதுல உள்ள ஆர்கானிக் எல்லாத்தையும் இதுல எழுதுவீங்க பேப்பர் கிளாஸ் 1 போட்டா விளங்குதா அப்ப கோப்பி பேப்பருக்குள்ள எல்லாமே ஆர்கானிக் மட்டும் தான் இருக்கும் அது பிசிக்கல்னா பிசிக்கல் இன்ஆர்கானிக்னா இன்ஆர்கானிக் அப்படி ஒரு தனித்தனியா கொப்பியை இப்ப பிரிக்க வேண்டிய டைம் சரி நம்மளுக்கு எழுதுங்கப்பா அது வேணா வசனம் எழுதுங்க அழகா முடிவற்றின் கமாஃபி அல்கஹால் எழுதுங்க வசனம் ஒண்ணு இதை எழுதுங்களே இங்க பாருங்க போர்டுல உள்ளது எழுதுங்களே போர்டுல உள்ளது எழுதுங்களே எழுதுங்களே போர்டுல உள்ளதுங்களே அதுக்கு தானே நான் டைம் தந்திருக்கேன் போர்டுல உள்ளது எழுதிடுங்களே டைம் வேஸ்ட் பண்ணாம வசனம் எழுதுங்க முடிவு அட்கைன்களும் அல்கஹால்களும் முடிவு அட்கைன்களும் முடிவற்கன் டெர்மினல் அல்கைன்ஸ் அல்கஹால்களும் அமில இயல்பை அமில சேர்வை இல்லாதல்ல அமில இயல்பை காட்டுறேன்னா அமிலங்கள் இல்ல விளங்குதா HCl அமிலம் H2SO அமிலம் ஆனா அல்கஹால் அமிலம் இல்ல அல்கஹால் நாடு இல்லை ஆனா அமில இயல்பை காட்டும் தாக்கங்கள்ல விளங்குதானே அப்ப முடிவு அட்கைன்களும் அல்கஹால்களும் அமில இயல்பினை காட்டினும் அமில இயல்பு அமிலம்னு எழுதுறது இல்ல அமில இயல்பு ரைட் அசிடிக் கேரக்டர் அமில இயல்பினை காட்டினும் இவை நீர் NaOH உடன் தாக்கமடைவதில்லை இவை நீர் NaOH உடன் தாக்கமடைவதில்லை இவை நீர் NaOH உடன் தாக்கமடைவதில்லை சரி போர்டு உள்ள விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த விட இருக்கு அப்ப எத்தனை ஆன்சர் எங்களுக்கு 2வது ஆன்சர் 13க்கு 2